செயின்ட் ஃபினான்னு அழைக்கப்படக்கூடிய ஷெராஃபினா 1238ஆம் ஆண்டு இத்தாலியில பிறந்திருக்காங்க. ஒரு காலத்துல செல்வ செழிப்பான குடும்பமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல தந்தை இறந்து போக குடும்பம் ரொம்பவே வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ ஷெராஃபினாக்கு 9 வயசாயிருக்கு. துணி நெய்வது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு குடும்பத்துக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க. பகல் நேரங்கள்ல குடும்பத்துக்காக உழைக்கிறதும் இரவு நேரங்கள்ல உறங்காம ஜெபிக்கிறதுமா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் திடீரென ஷெராஃபினா பக்கவாத நோய் பாதிச்சு படுத்த படுக்கையா இருக்காங்க. ஷெராஃபினா இறைவன் கிட்ட எதனால எனக்கு பக்கவாத நோய் ஏற்பட்டிருக்கு தெரியாது, ஆனா இதை கடவுளின் திருவுளமா ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்காங்க. ஷெராஃபினாவோட தாய் தனியாளா குடும்பத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஷெராஃபினாவையும் பராமரிச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்களோட தாயாரும் இறந்து போயிருக்காங்க. ஷெராஃபினாவை பராமரிக்க ஆள் இல்லாம உடல் முழுக்க புண்கள் ஏற்பட்டிருக்கு. புழுக்களும் எலிகளும் இவங்கள கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஷெராஃபினா படுத்திருந்த கோரப்பாய் இவங்களோட உடல்ல ஒட்டி கொண்டதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட துன்பமான வேளையிலையும் கடவுளை புகழ்ந்து தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு தடவை ஷெராஃபினா புனித கிரகோரி பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து உருக்கமா புனித கிரகோரி கிட்ட ஜெபிச்சிருக்காங்க. ஒரு தடவை புனித கிரகோரி இவங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. ஷெராஃபினா, நீ மண்ணுலகில் படும் துன்பங்களுக்கு முடிவு வரும். மார்ச் 12ஆம் நாள் நீ இறைவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாய். அது வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிருக்காரு புனித கிரகோரி. அதுக்கு பிறகும் ஷெராஃபினா தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்திருக்காங்க. புனித கிரகோரி குறிப்பிட்டது மாதிரியே இறுதியா மார்ச் 12ஆம் நாள் இறந்து போயிருக்காங்க ஷெராஃபினா. ஷெராஃபினா உயிரோட இருக்கிறப்போ அந்த ஊர் மக்கள் ஷெராஃபினாவை வாழும் புனிதர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மார்ச் 12 செயின்ட் ஷெராஃபினா ஃபீஸ்ட் டே.